நைஸ். அப்படியே உள்ள வாங்க. உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. இதை அப்படியே காஞ்சனா கிட்ட போய் காட்டிடுவோம். இவங்க கல்யாணம் பண்ண விஷயத்த உடனே ரங்கி கிட்ட சொல்லணும். அப்பதான் எனக்கும் ரங்கிக்கும் உடனே கல்யாணம் நடக்கும். என்னது, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? தாத்தா, எனக்காக நான் அவார்ட் வாங்கணுங்கிறதுக்காக கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அதான் ரூபினி சொன்னார்ல, கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ள மாதிரி நடிக்கிறாங்க. நாம பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு காட்சியா நாம ஆசீர்வாதம் பண்ணணுமாங்க? ஓ, நடிப்பா? அப்ப சரி. அந்த காலத்துல எல்லாம் நான் நடிக்கும் போது என்னங்க உங்க பழைய புராணத்தெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவோம். நிஜமாவே பொண்ணு மாப்பிள்ள மாதிரியே இருக்கீங்க. இது நடிப்பா நிஜமானு எனக்கே குழப்பமா இருக்கு. ஏங்க, நிஜமாவே நடந்தா நல்லா இருக்கும்ல? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி தெரியுது. தாத்தா, அம்மா வந்தா பிரச்சனை ஆயிடும். டக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கதிரு, சும்மா சொல்லக்கூடாதியா? ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. நன்றி தாத்தா. நர்மதா, நானே அப்போ இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். நீ எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? நீ இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டியே. ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்கு. ரோகி, இவரால ரூபினிக்கு அவார்டு கிடைக்காம போகுது, பாத்துக்கோ. மாமா, ஹாப்பியா நடிக்கணும். அப்பதானே நம்புற மாதிரி இருக்கும். ரூபினி, சீக்கிரம். அப்புறம் அம்மா வந்துட்டாங்கன்னா கிளைமேக்ஸ் வேற மாதிரி ஆயிடும். ஆமாமா, ப்ளீஸ் எல்லாரும் ஹாப்பி மூட்லயே இருங்க. அவார்டு முக்கியம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாமா, அவார்டு முக்கியம். வா வா வா. தாத்தா, பாட்டி, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கடவுளோட அருளால எந்த குறையும் இல்லாம ரெண்டு பேரும் தீர்க்காயுசா இருக்கணும். இதுக்கு என்ன அனுப்பி வச்சா? ரங்கநாயகி, எங்க இவ்வளவு பதட்டமா போற? வீட்டுக்கு தான் போறேன். வீட்டு என்ன காக்காவை தூக்கிட்டு போகுது? அதுக்கு எதுக்கு பதட்டமா போற? என்ன விஷயம்? உங்களுக்கு எல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா? போறவளை புடிச்சு வச்சுட்டு என்ன விஷயம் கேட்பீங்களா? போய் வேலை பாரு. போ. வந்துட்டாங்க விசாரிக்கிறது. அந்த வீட்டு கதைன்னா காதை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ரங்கி, 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 நில்லு 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 நில்லு. உனக்கு என் மேல காதலே இல்ல, அதனாலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற. பட் ஐ லவ் யூ. ஏய், உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்னேன். இங்க எதுக்கு ஓடி வந்த? வா வீடு. இரு 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 இரு. என்ன? அந்த டாக்டரும் பல்கண்ணனும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாங்க.